வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. மேற்கூரை, மேடை உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் தீவிரம். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கூடிய தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். எப்போதுமே மியூட்ல இருக்கவர் முதலமைச்சரா இருக்கிறாங்க. தைரியத்துல ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. திருவள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. திருவள்ளுவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. உலக பொதுமறை தந்த வள்ளுவரை கலங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் காட்டு. தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளுவது, திருவள்ளுவருக்கு காவி பூசுவது போன்ற ஆளுநரின் தமிழர் விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கது. காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதனிகளையும் தமிழர்கள் துளியும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் வன்னியரசு காட்டு. திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிவித்து கிள்ளுக்கிரையாக தமிழ்நாட்டை நினைத்து விட்டாரா ஆளுநர் என வைகோ கேள்வி. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் செய்தது மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம் எனவும் கடும் தாக்கு. திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டில் நினைச்சிட்டாங்க ஆளுநர். குதிரை பேரம் என்கிற அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்போதும் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் கால அவகாசம் கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். நூற்றாண்டுகால பொதுவாழ்வியல் கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் அந்த குதிரை பேரம் என்பதை கூட செவியில் கூட கேட்டறியாத இயக்கம். அந்த பேரங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை சிதைத்துவிடும். மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஆகிவிடும். இந்த அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 9 வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஜூன் 11 வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் என அறிவிப்பு. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினியின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. அஜித்குமாரை கட்டியணைத்து ஆறுதலை தெரிவித்தார் விஜய். திருப்பத்தூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்த அவலம். நோயாளிக்கு தூய்மை பணியாளர் மருத்துவர் போல் அசால்ட்டாக கட்டுப்போடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சேலம் கோட்டை அழகிரிநாத சுவாமி கோயில் வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
சுமார் 100 அடி வரை உள்வாங்கிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல். ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகளின் மேல் நின்று செல்ஃபி எடுத்த பொதுமக்கள். 200 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல். பாறைகள் மற்றும் சாமி சிலைகள் வெளியே தெரிவதால் பக்தர்கள் அச்சம். வைகாசி மாத பௌர்ணமி 2ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்றுவிட்டு ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் அலைமோதிய பக்தர்கள். தங்கள் ஊர்களுக்கு செல்லும் ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். அருவியில் குடும்பத்தினருடன் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பங்கேற்று முதலமைச்சர் விஜய் பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 3 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலை கடற்கரை திடலில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணை வெளியீடு. நாளை முதல் புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருவனந்தபுரம் வடக்கு, போத்தனூர் இடையே தென்காசி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கம். கோடை காலத்தை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் மியான்மர் அதிபர் யூ மின். இருதரப்பு வரலாற்று, கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல். 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் கற்கள் மற்றும் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல். எம்பி கல்யாண் பானர்ஜி தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டம். அபிஷேக் பானர்ஜி மீது பாஜக திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சிகிச்சை அளிக்கக்கூடாது என மருத்துவமனைகளுக்கும் அழுத்தம் கொடுத்ததாக மம்தா பானர்ஜி பரபரப்பு புகார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிட தேவையில்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கட்டாயமாக தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை. பெரும்பாலானோர் இங்கு இருந்தபடியே தங்களது விண்ணப்ப செயல்முறைகளை தொடர முடியும் என அமெரிக்கா விளக்கம்.